வருகிறார்கள். பாருங்கள் எங்கள் மாணவர்களின் கலைத்திறமையை. CMS சில்க் குரூப்ஸ் வழங்கும் பசுமையும் பாரம்பரியமும் என்ற வில்லிசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லிசை பாட கந்தகுள்வாய் காலை மகளே கலகலப்பட்டு பாடியே கலக்க வந்தோம். தன்னானே தானே பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். பசு தமிழ் மொழியாலே கலை விழாவில் கருத்துடனே பாட வந்தோம். மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. நாங்க இங்க பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் வில்லிசை பாட வந்திருக்கோம். சரி, முதல்ல பசுமனா என்னன்னு சொல்லுங்களே. ஊரெங்கும் மரம் இருக்கும், ஊர் நடுவே குளம் இருக்கும். உள்ளபடியே சொல்லுறேன் கேளு. தன்னானே தானே ஊர்ல எல்லா இடத்திலையுமே பச்சை பசேல்னு மரங்கள் வளர்ந்திருக்கும். குளத்துல நிறைய பூக்கள் பூத்திருக்கும். சோலையில நிறைய காய்கறிகள் வளர்ந்திருக்கும். வயலெங்கும் நெல்லு, கரும்பு, வாழை, மஞ்சள், இஞ்சி, அது மட்டுமல்லாம நிறைய காய்கறிகள் விளைஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் பசுமை. இப்பதான் பசுமனா என்னன்னு புரிஞ்சுட்டனே. அப்ப சிட்டில இருக்க இவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல கேள்வி. கிராமத்துல ஊரு பசுமையா வச்சிருக்க மாதிரி சிட்டியில வீட்டை பசுமை வீடா மாத்தலாம். என்னது பசுமை வீடா? அப்பனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேப்போம். மாடி தோட்டம் வைக்கணும், மழை நீரை சேமிக்கணும். மக்கும் மக்கும் குப்பைகளை தக்கப்பட்டியே தரம் பிரிக்க வேணுமுங்க. இப்படி பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தணும். மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும். வீட்ல மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளுமையாக்கலாம். நமக்கு தேவையான காய்கறிகளையும் விளைய வைக்கலாம். மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். வீடு பசுமையானா நாடும் பசுமையா மாறும். சரி, பசுமனா என்னன்னு நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாரம்பரியம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேப்போம். வழி வழியா வந்து வந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம். பழங்களும் காய்களும் கொண்டதுமே பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டும் பாரம்பரியம். நம்ம முன்னோர்கள் வழி வழியா எப்படி வாழ்ந்து வந்தார்களோ அதுதான் பாரம்பரியம். அதாவது அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை, மேலும் நாகரிக கலாச்சாரங்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் பாரம்பரியம். நில்லுங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு விளையாட்டு விளையாட்டு தானே தெரியும். அது என்ன பாரம்பரிய விளையாட்டு? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கபடி, கண்ணாமூச்சி, கிட்டி புல், பல்லாங்குழி, பம்பரம், பச்சை குதிரை, பரமபாதம், கோழி குண்டு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். மேலும் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, உரியடி இத மாதிரி நிறைய விளையாட்டுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மேலும் பாரம்பரிய கலைகளை பற்றி பாடுறேன், கேட்கீங்களா? கோலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், வில்லுப்பாட்டு, பரதம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம்,
அது மட்டும் இல்லாம பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள், மருத்துவம் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நாம மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழ்வதற்காக நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான். இப்போ உங்களுக்கு பசுமை